பேருக்கு தான் தீன் குல பெண்மணின்னு சொல்லிக்குவாங்க. இந்த வார்த்தையை நம்ம எப்ப கேள்விப்பட்டிருப்போம்? ஒண்ணு நாகூரணிப்பா பாட்டு, தீன் குல பெண்ணே கல்யாணத்துல ஓடும். இந்த பாட்டை சொன்ன உடனே பல பேருக்கு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துல போட்ட பாட்டு, அதுக்கப்புறம் தான் பாட்டை கேட்க கூடாதுட்டாங்களே, அதுக்கப்புறம் தான் நாகூரணிப்பா பாட்டையும் போட மாட்டேங்கிறாங்களே. அடுத்து இந்த வார்த்தையை நம்ம எப்ப நமக்கு பரிச்சயமானது? கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது இந்த வார்த்தையை நீங்க பார்த்திருக்கலாம். அதுல போடுவாங்க, இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன் குல செல்வி. அந்த குர்ஆனை கொடுத்து ஓதுன்னா ஓத தெரியாது, ரசூலுல்லாஹ் பேரை முழுசா சொல்லுமா, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தெரியுமானா தெரியாது. இந்த வார்த்தை அப்ப கேள்விப்பட்டிருப்போம், தீன் குல செல்வின். உண்மையில நம்ம தீன் குல செல்வியா இருக்கிறோமா? இஸ்லாமிய மார்க்கம் கருப்பு கலரில் தான் பர்தா அணிய வேண்டும் என்று உத்தரவிடவில்லை. அவங்க விரும்பிய கலர்ல அணியலாம். ஆனா கலர் சேஞ்ச் மட்டும் இப்ப பாக்குறது இல்லை. புர்கா கடைக்கு போனோம்னா டிசைன் இதெல்லாம் புர்காவா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. கண்ணாடி வச்சு புர்கா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் கண்ணாடி, பின்னாடி ஃபுல்லா கண்ணாடியா, பின்னாடி ஃபுல்லா கண்ணாடி எதுக்கு? வரவும் போறவங்க அதை பார்த்து தலை சீவறதுக்கா தேவையா? அப்படிப்பட்ட புர்கா நமக்கு தேவையா? கண்ணாடி வச்சு எதுக்கு புர்கான்னு கேட்கிறேன். டைட் புர்கா, அந்த புர்கா இந்த புர்கான்னு பல்வேறு விதமான பெயர்களை சொல்கிறார்கள். அது ஒரு சுடிதார் மாதிரி, சேலை மாதிரி, அது ஒரு தனி ஆடை. மார்க்க தொடர்பில்லாத பெண்கள் அப்படித்தான் பார்க்கறாங்க. அது மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக, இறைச்சமிக்க ஒரு ஆடையாக அதனை அவர்கள் பார்ப்பதில்லை. இந்த ஆடை தான் எனக்கு சிறந்தது. அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது, மன நிறைவை தரக்கூடியது, நம்மோடு கலந்து வாழக்கூடிய, நம்மின் மீது நேசத்தை வெளிப்படுத்துகிற பிற சமூகத்தில் உள்ளவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள், ஏனைய மதங்களில் உள்ள பெண்கள் கூட இஸ்லாம் அணிந்து கொள்ளக்கூடிய புர்கா என்பது சிறந்த ஆடையாக இருக்கிறது. நாங்களும் இந்த டிரெஸ் போடலாமா, எங்களுக்கு இந்த புர்கா தருவீங்களா என்று விரும்பி கேட்கிறார்கள்.